சென்னை எழும்பூரில் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. அதனை முதலமைச்சர் விஜய் வழங்க இருப்பதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் எப்போது வருகை தர இருக்கிறார், எப்போது பதக்கங்களை வழங்க இருக்கிறார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்திலே காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை பெற்றுக்கொண்டு காவல்துறையினருக்கான பதக்கங்களை வழங்க இருக்கின்றார். தமிழக காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் அதே போன்று காவலர்களுக்கும் ஆண்டுதோறும் இந்த முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டுக்காக பதக்கம் பெறக்கூடியவர்கள் பற்றிய விவரம் அண்மையில் வெளியாகி இருந்தது. அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்திலே தமிழக முதலமைச்சர் பதக்கங்களை வழங்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி பதக்கம் பெறக்கூடியவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கம் பெறுபவர்களின் பட்டியலும் கூட அண்மையில் வெளியாகி இருந்தது. உள்ளிட்ட காவல்துறையினுடைய உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போன்று ஊழல் தடுப்பு, கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல், குடிமை பாதுகாப்பு படை உள்ளிட்ட அந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு, அதோடு சேர்த்து தடை அறிவியல் துறை உள்ளிட்ட பல துறையினருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்று பதக்கங்களை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார். மேலும் முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே காவல்துறையினர் அணிவகுப்பு நடத்தி அவருக்கான வரவேற்பினை வழங்க இருக்கின்றார்கள். ஏனென்றால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதல் முறையாக காவல்துறையினர் நிகழ்ச்சியில் பங்கேற்று பதக்கங்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்குகின்றார். எனவே காவல்துறையினர் உற்சாகத்துடன் கூடிய ஒரு வரவேற்பை அவருக்கு வழங்க இருக்கின்றார்கள். அணிவகுப்பு மரியாதை உள்ளிட்ட அந்த பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி முதலமைச்சரை வரவேற்று காவல்துறையினர் அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், டிஜிபி தொடங்கி சென்னை மாநகர காவல் ஆணையர் உட்பட பல்வேறு அதிகாரிகளும் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. 4 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினரோடு சேர்ந்து பல்வேறு துறைகளின் அதிகாரிகளும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சித்துறையினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கூட பங்கேற்க இருக்கின்றார்கள். பதக்கங்கள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது. அந்த கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் பார்ப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ராஜரத்னம் மைதானத்திற்கு வரக்கூடிய தமிழக முதலமைச்சரை வரவேற்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் காத்திருக்கின்றார்கள். கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. காவல்துறையிலே பல்வேறு வகையில் சிறப்பாக பணியாற்றி இருந்த காவலர்களுக்கெல்லாம் அந்த பதக்கங்களை தமிழக முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது கடைநிலை பணியாளர்கள் தொடங்கி பல துறைகளிலும் காவல்துறையில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய பலருக்கும் தமிழக முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார். மேலும் பொதுமக்கள் பார்க்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அணிவகுப்பு மரியாதையோடு முதலமைச்சரை வரவேற்பதற்கு தயார் நிலையிலே ராஜரத்னம் மைதானத்திலே காவல்துறையினர் இருக்கின்றார்கள். கூட்டு குழல் இசை குழுவினர் உள்ளிட்டவர்கள் பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை வரவேற்று அவரிடமிருந்து பதக்கங்களை பெற்றுக் கொள்ள உள்ளனர்.